அப்ப இருக்க விஜய் சார் நம்ம பார்த்திருப்போம். அந்த சீன்ஸா மேக்கிங்கா இருக்கட்டும், டனல்ல இருந்து வெளிய வந்து விஜய் சார் இப்ப அதே மாரி சீக்வென்ஸ் ரீல்ல நம்ம பார்த்தோம் சினிமால. இப்ப ரியல் லைஃப்ல நடக்குது. எப்படி அந்த மொமெண்ட் எப்படி இருக்குது? அத பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஏன்னா நம்மளும் படத்துல நடிச்சோன்ற இல்லை உண்மையிலே த்ரில்லிங்காக இருக்குது. விஜய் சாருக்கு பெரிய பாராட்டு. ஏன்னா அது போல்டான ஒரு டிசிஷன், தைரியமான ஒரு டிசிஷன். போல்டுன்னு எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தர் எதிர்க்கிறதோ இல்லை ஒரு கட்சி எதிர்க்கிறதோ போல்ட்னஸ் நான் சொல்லலை. இருக்கிற அந்த பீக் பீரியடை, அதுக்கப்புறம் அவ்வளோ இன்கம் அவருக்கு வரப்போ சம்பளம் வருது, அவ்வளோ பேர் அவளை லவ் பண்ணுறாங்க. சினிமாவில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள்லாம் இருக்குது. பட் அரசியலில் அது இருக்காது. ஓகே. டெய்லி சேலஞ்சாக இருக்கும். அதுக்கு வராருன்றது ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி டெமோக்ராட்டிக் ஜனநாயக யார் வேணால் வரலாம், ஓகே. அரசியலுக்கு யார் வேணால் வரலாம். அவர் சூஸ் பண்ணது மக்கள் சேவைன்றது சந்தோஷமான விஷயம். ஆனால் ஆல்ரெடி அவருக்கு அந்த எண்ணம் இருக்குது. ஷூட்டிங்லேயே தெரியும், நம்மளுக்கு பேசுவார் நிறையா. ஓகே. ஸோ அந்த வரவேற்கிறோம். அதனால் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. கத்தியில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதை மட்டும் சொல்லிடுறேன். ஓகே. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கத்தியில் நான் அந்த அனாதை ஆசிரமத்துக்குள்ளே ஆமா. வருவேன். வயசானவங்களாம் இருப்பாங்க. டே வந்துட்டாண்டா, அந்த கலெக்டர் வந்துட்டாண்டா, டே வாடா அப்படின்வாங்க. என் மேலே கடுப்பில் இருப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து அங்கே வந்தது வந்து ஒரிஜினல் ஜீவானந்தம் கிடையாது. அவரோட கேரக்டர் பேர் ஜீவானந்தம். ஜீவானந்த். அங்கே வந்தது கத்தி என்ற கதிரேசன், ம். ரெண்டாவது விஜய். அவர் தான் அங்கே உள்ளே வந்திருப்பார். ஸோ அவர் வந்து என்ன பண்ண, அந்த 25 லட்ச ரூபா டிடியை அவர் கிட்ட கொடுப்பேன், என்கிட்ட தான் இருக்கும். இப்போ அவங்க கிழிச்சிருவாங்க. கிழிச்சோன்னே பின்னாடி இருந்த விஜய் சார் வந்து ஒரு ரியாக்ஷன் ஒன்று பண்ணுவார். அது நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். அப்போ என்ன சொன்னார்னா, சார் அந்த டைலாக் உடனே எடுக்காதீங்க, ஒரு 2 மினிட்ஸ் கேப் கொடுங்க, அதை செக் இப்படி கிழிச்சோன்னு நாங்கள் ஒன்று பண்ணிக்கிறோம் சார். சதீஷ் கூட, ஆக்டர் சதீஷ். ஓகே. சரி, எனக்கு அவங்க பின்னாடி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. நான் அந்த கேப் எப்படி விடணும்னா, கிழிச்ச உடனே எனக்கு டைலாக் வரும். சரிப்பா, என் மேலே இருக்க கோவம் உங்களுக்கு இன்னும் போல, ஜீவா ஒரு நிமிஷம் வா. அதை 2 நிமிஷம் கழித்து சொல்லுங்கள் சார், ஒரு 2 செகண்ட்ஸ் கேப் விட்டு சொல்லுங்கள். சரி ஓகேன்னா கிழிச்சோன்னே நான் வந்து சரி, என் மேலே இருக்க கோவம் உங்களுக்கு போல அப்படி சொல்லி முடிச்சுட்டேன், தேங்க்யூ சார் அப்படின்னு விஜய் சார். போயிட்டு மானிட்டர் பார்த்தா செக் இப்படி கிழிச்சோ அப்படின்னு ஆஹா இதுதான் கேட்டார் அவர். எவ்வளோ பெரிய விஷயம் மானிட்டரில் பார்க்குறோம், சிரிச்சு. அப்போ நான் நினச்சேன், அந்த 2 செகண்ட் கேப்பில் ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ பெருசாக ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகும். விஜய் சார் மாதிரி ஒரு ஹீரோ பண்ணும்போது ஆடியன்ஸ் ரசிப்பாங்க அப்படியே.